ஹலோமா. சொல்லுங்க சார். ஆ ஓகே. ஹரே கிருஷ்ணா bro. போன வாரம் வந்து அத்தியாயம் 6 பதம் 32ல இருந்து பார்த்தோம். பின்தொடர்ந்து ஒரு 5-6 ஸ்லோகம் பார்த்தோம் பிரபு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து நாரதருக்கு கொடுக்கப்பட்ட வீணையை பத்தி பார்த்தோம். அது வந்து தேவ தத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மு- முச்சிய சாரி முர்ச்சயத்வா, அதாவது ராகம். ராகம் மற்றும் ஸ்வரம், 7 ஸ்வரங்கள். அதாவது ஷட்ஜா, ரிஷப, கந்தர்வ, மத்தியம, பஞ்சம, தெய்வதா, நிஷத்தா. இந்த ராகம் மற்றும் ஸ்வரத்தை பயன்படுத்தி கொண்டு நாரதர் வந்து எப்படி கிருஷ்ணரின் மகிமையை வந்து பிரச்சாரம் செய்து பிரயாணம் செய்தார் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த வீணை வந்து கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட அந்த வீணை வந்து எவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படின்னா, சொர்க்கத்தை அடைவதை விட, முக்தியை அடைவதை விட மேலானது அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த வீணைக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்ல. அதாவது தெய்வீகமான கிருஷ்ணர் எப்படியோ அந்த வீணையும் தெய்வீகமானது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வீணைக்கு வந்து ஸ்வர பிரம்மா அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்துல வந்து ஜீவ கோஸ்வாமி ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னா வந்து எப்படி நாரதர் வந்து தக்ஷ பிரஜாபதி உடைய 1000 புதல்வர்களுக்கு உபதேசம் செய்தார் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹரியேஸ்வர் அப்புறம் சவலேஸ்வர், இந்த அவங்களோட குழந்தைகளுக்கு எப்படி நாரதர் வந்து உபதேசம் செய்தாருன்றது சொல்றாங்க. அந்த கதையில வந்து ஸ்வரபிரம்மாணி நிர்பாத அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்லோகத்திலயும் ஸ்வரபிரம்மாணி விபூச்சிதா அப்படின்ட்டு வருது. சோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் இடைவேளி இல்லாமல் தனது சிந்தனையை செலுத்தி கிருஷ்ண பிரச்சாரம் செய்வது அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை கொடுத்திருக்காங்க கிருஷ்ணர். பாடுறது, வரைகிறது, அது மாதிரி. சோ நாரதருக்கு வந்து அந்த பாடல் திறமை கொடுத்திருக்காங்க. சோ அது நம்மளுக்கு என்ன திறமை இருந்தாலும் அது கிருஷ்ணருக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் இது. இதே திறமை வந்து நாரதர் வந்து முன் ஜென்மத்தில் வந்து ஒரு கந்தர்வராக இருந்தார். அப்ப கூட அவருக்கு வந்து பாடல் திறமை இருந்தது. ஆனா அப்போ அந்த டைம்ல வந்து நாரதர் வந்து அந்த கந்தர்வரா இந்த நாரதர் வந்து கிருஷ்ணருக்காக பயன்படுத்தல, மற்றவர்களை கவர் கவர் அட்ராக்ட் பண்றதுக்காக அத பயன்படுத்தினார். பெண்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அவரு பயன்படுத்தினார். சோ அதை பார்த்த தேவர்கள் வந்து கோபம் அடைந்து சாபம் அளித்தனர். என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்மத்துல நீ வந்து ஒரு வேலைக்காரிக்கு மகனாக பிறப்பாய் அப்படின்ட்டு சாபம் அளித்தாங்க. சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாரதர் வந்து சொல்றாரு, நான் இப்போ வந்து என்னோட திறமையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்து கிருஷ்ணரே நினைச்சு நான் எப்பெல்லாம் நான் வந்து பாடல் பாடுகிறேனோ கிருஷ்ணர் வந்து என் மனதுல வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்றது அவரு சொல்றாரு. அவர் ஒரு சிறுவனாக இருந்தப்போ அவரு ஒரு காட்டுல போய் தியானம் செய்து கிருஷ்ணரை வந்து பார்த்தார். திருப்பி அவரு தியானம் பண்றப்போ கிருஷ்ணரை பார்க்க முடியல, அவரோட காட்சி கிடைக்கல. அவர் வந்து அவர் குரல் மட்டும்தான் கேட்டதாம். சோ இந்த நாரதரா இருக்கப்போ அவர் வந்து எப்பெல்லாம் கிருஷ்ணரை நடிச்சு பாடுறாரோ அப்பெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட மனசுல வந்து ஒரு காட்சி அளிக்கிறார். சோ இந்த நிலை வந்து என்னன்னா பக்தியோட 6வது அடையாளம் அப்படின்னு கூறப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ண அகர்ஷம் அப்படின்னு சொல்றாங்க. நாரதர் வந்து கிருஷ்ணரை வந்து தீர்த்த பாதா அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யாருடைய பாதத்தில் எல்லா தீர்த்தமும் இருக்கு அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எந்த பக்தர் வந்து கிருஷ்ண பிரச்சாரம் செய்யறாரோ அந்த இடமே வந்து தூய்மை அடைவது கூட தீர்த்த பாதா அப்படின்ட்டு கூறப்படுகிறது. சோ இன்னொரு இடத்துல வந்து யுதிஷ்டிரர் வந்து விதுரரை வந்து தீர்த்த பாதா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா விதுரர் வந்து தூய்மையான பக்தர், கிருஷ்ணருக்கு தூய்மையான பக்தர். சோ விதுரர் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடமே தூய்மை அடைகிறது அப்படின்றனால விதுரர் கூட தீர்த்த பாதா அப்படின்ட்டு யுதிஷ்ட மகாராஜா சொல்றார். சோ நம்ம வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் மேல அன்பு இருந்தாலே போதும். கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட வருவாரு. கிருஷ்ணர் வந்து அவரோட பக்தரோட
அன்புக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்றது சொல்றாங்க. எப்படின்னா ஒரு பக்தர் வந்து ஒரு சின்ன இரும்பு துண்டுக்கு எக்ஸாம்பிள். ஆனா கிருஷ்ணர் வந்து மிகப்பெரிய ஒரு காந்த சக்தியுடைய அதான் மேக்னெட். சோ பொதுவாக என்ன ஆகும், மேக்னெட் தான் வந்து அந்த சிறு அயன் பீஸ வந்து அட்ராக்ட் பண்ணும். பட் இங்க வந்து ஒரு பக்தருடைய அன்பு இருந்தாலே போதும், கிருஷ்ணர் வந்து அந்த பக்தர்கிட்டயே வருவாரு அப்படின்றதுதான் சொல்றாங்க. இப்போ வந்து கிருஷ்ணர் ஏன் வராரு அப்படின்னா, நம்போ இந்த பௌதிக உலகத்துல வந்து ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதரை பத்தி பேசுறப்போ அவர் புகழ வந்து கேட்கறதுக்காக வராங்க. ஆனா கிருஷ்ணர் அதுக்கு வர்றதில்ல. கிருஷ்ணர் அதான் பக்தருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரத்துக்காகவும் கருணை காட்டுறதுக்கு வந்து அங்க வராரு. அடுத்த ஸ்லோகத்துல வந்து இந்த பௌதீக உலகத்துல ஏன் கஷ்டம் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்ற அது அதனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த பௌதீக உலகத்துல கஷ்டம் இருக்கு. இப்போ வந்து ஆஹ் ஆஹ் இந்த பௌதீக உலகம் அப்படின்றது வந்து ஒரு சம்சார கடல். நம்ம அதை வந்து எப்படி தாண்டி போகணும், அதுக்கு வந்து ஒரு படகு வேணும். அதுதான் வந்து கிருஷ்ண பிரச்சாரம், கிருஷ்ண பிரேமா. சோ நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து கெட்டியா புடிச்சிட்டா போதும், இந்த சம்சார கடல்ல இருந்து நம்ம மீண்டு போயிடலாம். இது வந்து நாரதர் சொல்றாரு, நான் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள், நான் ஒரு உதாரணம், நான் இதை வந்து அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு மேல எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டாம், இதுதான் ஒரே வழி கிருஷ்ணர் கிட்ட போகிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து யமன் வந்து யமதூதர்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அஜாமிலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு இல்ல, அவரு வாழ்க்கையில வந்து எல்லாமே தவறுதான் செய்தாரு. ஆனா கடைசியா அவர் இறக்குறதுக்கு அந்த ஒரு நிமிடம் வந்து அவருடைய மகனை வந்து நாராயணா அப்படின்னு அழைச்சாரு. ஆனா வந்து அது கிருஷ்ணரை நினைச்சு கூப்பிடல, அவர் மகன் பேரை கூப்பிட்டாரு. அப்போ அந்த டைம்ல அவர் யமன் சொல்றாரு, யமதூதர்கள் ஆகிய நீங்க அவர் பக்கத்திலேயே போக முடியல, விஷ்ணு தூதர்கள் தான் வந்தாரு. சோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கிருஷ்ணரை வந்து கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படின்றது. அடுத்த ஸ்லோகத்துல வந்து 3 வகையான பக்தி பத்தி சொன்னீங்க பிரபு. ஒண்ணு வந்து சுத்த பக்தி, பிராதான்ய புத்த பக்தி, அப்புறம் குணிபூத பக்தி. சுத்த பக்தி அப்படின்னா எந்த கலப்படமும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிற பக்தி தான் சுத்த பக்தி. அதே பிராதான்ய புத்த பக்தினா பக்தியும் இருக்கும், கலப்படமும் இருக்கும், ஆனா பக்தி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். குணிபூத பக்தினா அது இதுக்கு ஆப்போசிட், பக்தி இருக்கும் கலப்படமும் இருக்கும், ஆனா பக்தி அதான் கலப்படம் தான் ஜாஸ்தியா இருக்கும், பக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு தடவை வியாசதேவர் வந்து நாரதர் கிட்ட கேக்குறாங்க, நான் எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஆனாலும் எனக்கு அந்த ஒரு நிறைவு இல்ல, எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு சொல்றப்போ நாரதர் சொல்றாரு, நீங்க வந்து எழுதியிருக்கிறதுல வந்து தூய பக்தி இல்ல, அப்படி இருந்தாலும் கம்மியா தான் இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு அந்த நிறைவு இல்ல அப்படின்றது சொல்றாங்க. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல வந்து நாரதர் வந்து வியாசர் கிட்ட, நான் என் வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் எப்படி ஒரு கந்தர்வரா இருந்தேன், சிறுமியாக மாறினேன், அதுக்கப்புறம் எப்படி தேவரிஷியா மாறினேன், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு விடை பெறுகிறார். அதுக்கப்புறம் வர ஸ்லோகத்துல சுத்த கோஸ்வாமி சொல்றாரு, நாரதர் வந்து வியாசதேவர் கிட்ட இருந்து விடை பெற்றார் எப்படின்னா, மனம் போன போக்கில், அதாவது எந்த உள்நோக்கமும் இல்லாம அவர் கிளம்பினாரு அப்படின்னு. உள்நோக்கம் அப்படின்னா இப்ப நம்ம ஒண்ணு யாராக்காவது ஏதாவது செய்யறோம்னா எதிர்பார்ப்பு இல்லாம இவங்க நம்மள வந்து புகழ்ந்து பேசுவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ட்டு எந்த இதுவுமே இல்லாம அவர் கிளம்பினாரு அப்படின்றதுதான். அதுக்கு ஒரு வார்த்தை வந்து ஆஹ் யாத்ரா யாத்ராச்சிகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ தூய்மையான அது கீழே 3 வகைகள். தூய பக்தியும் யாத்ராச்சிகா தான். தூய்மை அத ஃபாலோ பண்ற பக்தர்களும் தூய்மையான பக்தரும் யாத்ராச்சிகா. அப்புறம் அந்த தூய்மையான பக்தி மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்றதும் யாத்ராச்சிகா தான். சோ நம்ம கிட்ட வந்து ஆஹ் நம்ம கிட்டதான் முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நினைக்கிற அந்த சுதந்திரம் வந்து ஒரு கால்பந்து மாதிரி, எல்லா சைட்ல இருந்தும் உதிச்சுட்டே தான் இருப்பாங்க, எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ நம்மளுக்கு எப்போ முழு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து கிருஷ்ணர் கிட்ட சரணடைகிறோம், அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரம் கிடைக்கும். சோ அந்த முழு சுதந்திரத்தை பெற்ற நாரதர் வந்து ரொம்ப கொடுத்து வைத்தவர் அப்படின்னு, ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு சுத்த கோஸ்வாமி அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க மாதாஜி. ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய விளக்கமான கருத்துக்களையும் சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம்.
தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு 7வது அத்தியாயம் இன்னைக்கு ஆரம்பிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதீரயே. நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண. இந்த 7வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு துரோணாச்சாரியனுடைய மகன் தண்டிக்கப்பட்டான். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. முதலாவது ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். சௌனக உவாச்ச. சொல்லுங்க. சௌனக உவாச்ச. நிர்கதே நாரதே சூத. நிர்கதே நாரதே சூத. பகவான் பாதராயணः. பகவான் பாதராயணः. ஸ்ருதவாம்ஸ்ததபிப்ரேதம். ஸ்ருதவாம்ஸ்தத் அபிப்ரேதம். ததக் கிமகரோத் விபுः. ததத் கிம் அகரோத் விபுக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சௌனக ரிஷி வினவினார். சூதரே, மிக சிறந்தவரும் உன்னத சக்தி வாய்ந்தவருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து அனைத்தையும் கேட்டறிந்தார். எனவே நாரதர் சென்ற பிறகு வியாசதேவர் என்ன செய்தார்? ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். சௌனக ரிஷி கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். நிர்கதே நாரதே. சௌனக ரிஷி சூத கோசாமியை அழைக்கின்றார். அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். பாகவதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பல உரையாடல்கள் நடக்கின்றன. சௌனக ரிஷிக்கும் சூத கோசாமிக்கும். சௌனக ரிஷி அந்த நைமிஷாரண்யத்துல உள்ள எல்லா முனிவர்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் கேள்விகளை எழுப்புகின்றார். சௌனக ரிஷிக்கும் சூத கோசாமிக்கும் உள்ள உரையாடல். அந்த உரையாடல்ல சூத கோசாமி பரீட்சித் மகாராஜருக்கும் சுகதேவ் கோசாமிக்கும் இடையே நடந்த உரையாடலை அவர் சொல்கின்றார். சுகதேவ் கோசாமி பரீட்சித் மகாராஜருக்கு பேசும் பொழுது விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் இடையே நடந்த உரையாடலை சொல்கின்றார். இந்த மாதிரி விதுர மைத்ரேயுடைய உரையாடல் வருகின்றது. பரீட்சித் சுகதேவ் கோசாமி உரையாடல். பல நாரதர் யுதிஷ்டிரர் உரையாடல். கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் இடையே நடந்த உரையாடல்.
வசுதேவருக்கும் நாரதருக்கும் இடையே நடந்த உரையாடல், நவ யோகேந்திரர்களுக்கும் நிமி மகாராஜருக்கும் இடையே நடந்த உரையாடல், இப்படி பல உரையாடல்கள் வந்து பல இடத்துல வருகின்றன. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி பல உரையாடல்கள் பாகவதத்துக்குள்ள வருகின்றன. சூத அப்படின்னு சூத கோசாமி அழைக்கிறார். நிருகத்தே நாரதே, நாரதர் சென்ற பின் வியாசர் என்ன செய்தார்? கிம் அகரோத். இந்த வியாசரை பத்தி வியாசருக்கு பல அடைமொழி சொற்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. விபுகு அப்படின்னா சக்தி வாய்ந்த வியாசர். பாதராயணங்கிறது வந்து இந்த வியாசருடைய பெயர். பகவான் இன்னொரு அடைமொழி சொல். வியாசர் வந்து பகவானுடைய அவதாரம். சக்தி வாய்ந்த பகவான் பாதராயணர். தத் அபிப்ரேதம் ஸ்ருதவான், நாரதருடைய போதனைகளை கேட்ட வியாசர். ததக அதன் பின் கிம் அகரோத் என்ன செய்தார் அப்படின்னு சௌனக் ரிஷி கேட்கிறார். சூத கோசாமி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சூத உவாச்ச பிரம்மணத்யாம் சரஸ்வத்யாம் ஆஷ்ரம பஷ்சிமே தடே சம்யாப்ராச இதி ப்ரோக்த ரிஷீணாம் சத்ரவர்த்தனஹ. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் சில பிரபா கி ஜெய். ஸ்ரீ சூதர் கூறினார், வேதங்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ள சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில் முனிவர்களின் உன்னதமான செயல்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சம்யாப்ராசம் என்னுமிடத்தில் தியான குடில் ஒன்றுள்ளது. சூத கோசாமி சொல்றார், பிரம்ம நத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பஷ்சிமே தட்டே. சரஸ்வதி நதியினுடைய பஷ்சிமே தட்டே, பஷ்சிமே தட்டேன்னா கிழக்கு திசையில், மேற்கு திசையில், சரஸ்வதி நதியினுடைய மேற்கு திசையில் வந்து ஒரு ஆசிரமம் இருக்கின்றது. அதுதான் வியாசருடைய ஆசிரமம். பிரம்ம நத்யாம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. சரஸ்வதிக்கு வந்து அடைமொழி சொல் வந்து பிரம்ம நத்யாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரம்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா வேதம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிராமணர்னு அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் என்னன்னா தவம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரம்மான்னு அர்த்தம், பிரம்மாக்கு. இந்த மாதிரி வேதம், தவம், பிரம்மா, பிராமணர், பிரஜாபதினு அர்த்தம். பரம்பொருள்னு அர்த்தம், பரம் சத்தியம், பகவான் அர்த்தம்.
பிரம்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தத்துவங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. ஸோ பிரம்ம நத்யாம் அப்படின்னா சரஸ்வதி நதி வந்து வேதங்களை படிப்பதற்கு அனுகூலமான இடம் வந்து சரஸ்வதி நதிக்கரை, அல்லது பிராமணர்கள் இருப்பதற்கு அனுகூலமான இடம் வந்து சரஸ்வதி நதிக்கரை, அல்லது தவம் செய்வதற்கு அனுகூலமான இடம் வந்து சரஸ்வதி நதி, பகவானுக்கு பிடித்த நதி சரஸ்வதி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிரம்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த எல்லா அர்த்தங்களோட தொடர்பு படுத்தி சரஸ்வதி நதியை பத்தி பேசலாம். பிராமணர்களுக்கு பிடித்த நதி, பகவானுக்கு பிடித்த நதி, தவம் செய்வதற்கு தகுந்த நதி, அப்படிப்பட்ட நதி. அந்த நதியினுடைய மேற்கு திசையில வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு. ஆசிரம பச்சிமே தட்டே. அந்த ஆசிரமம் வந்து ரிஷினாம் சத்ரவர்தன. அந்த இடம் வந்து ரிஷிகள் வந்து தங்களுடைய சத்ர அப்படின்னா கர்மங்கள், அல்லது ரிஷிகள் வந்து பல யாகங்கள் பல தவங்கள்லாம் செய்வாங்க. சோ அந்த மாதிரியான யாகங்கள் செய்வதற்கு மிக அனுகூலமான இடம் அந்த சரஸ்வதி நதியினுடைய, குறிப்பாக அந்த மேற்கு திசையில் உள்ள அந்த இடம் சத்ரவர்தன. அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா ஷம்யா பிராச அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஷம்யா பிராச அந்த இடத்தை பத்தி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்பட்டுள்ளது. அங்கதான் வியாசருடைய ஆசிரமம் இருக்கு. நான் இந்த இடத்துக்கு போனதில்லை, தேவப்பிரயாக்கு மேல நான் போனதில்லை. வியாசருடைய ஆசிரமம், வியாசர் எல்லா நூல்களை எழுதின அந்த இடம் வந்து அதுதான், இந்த வியாச குஃபா அப்படின்னு இருக்கு. வியாச குஃபா முன்னாடியே ஒரு தடவை நம்ம சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வியாசர் வந்து வருங்காலத்தில் உள்ள எல்லா நபர்களுடைய நலனுக்காக எல்லா வேத சாஸ்திரங்களை எழுதினார். ஸ்ரீமத் பாகவதையும் அங்கேதான் எழுதினார். அந்த வியாச குஃபா, வியாசருடைய குகை அப்படின்னு இந்த ஷம்யா பிராசன் அந்த இடத்துல இருக்கு. இங்க வந்து பிரபுபாதர் வந்து ஒரு அருமையான கருத்து எழுதுறார். ஆசிரம அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ற. ஆசிரம அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த இடத்துல ஆன்மீக கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு ஆசிரமம் அப்படின்னு சொல்றோம். இது பிரம்மச்சாரி ஆசிரமாக இருக்கலாம், கிரகஸ்த ஆசிரமாக இருக்கலாம், வானப்பிரஸ்த ஆசிரமமா இருக்கலாம், சந்நியாச ஆசிரமமா இருக்கலாம். ஆசிரமம்னா எந்த இடத்துல ஆன்மீக கலாச்சாரம், வர்ணாசிரம தர்மத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா பகவானை திருப்தி செய்வது. ஒரு ஆன்மீக நோக்கத்துடன் வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கப்படுகின்றது. அந்த ஆன்மீக நோக்கம், ஆன்மீக கலாச்சாரத்துக்கு எங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு வந்து ஆசிரமம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் எந்த ஆசிரமத்துல வேணா இருக்கலாம், கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கலாம், பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கலாம், சன்னியாச ஆசிரமத்துல இருக்கலாம். முக்கியமானது என்னன்னா அந்த ஆன்மீக கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்படி இருந்தாதான் அந்த ஆசிரமம். அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்ட இடத்தை ஆசிரமம்னு சொல்ல முடியாது. சப்போஸ் திருமணம் ஆகாத சில இளைஞர்கள் சேர்ந்து வாழ்கின்றார்கள், ஆனா ஆன்மீக கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அது வந்து வெறும் ஹாஸ்டலாக மாறிவிடுகின்றது. ஹாஸ்டல்ல வந்து ஆன்மீக கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனா ஆசிரமத்துல ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமம் வந்து ஒரு குருவினுடைய மேற்பார்வையின் கீழ் இயங்குகின்றது. ஒரு ஹாஸ்டலுக்கும் பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்டல்ல அந்த பசங்களோட அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. பிரம்மச்சாரி ஆசிரமத்திலையும் அந்த பசங்களோட அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பும் போது அவங்க வந்து வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. ரெண்டுத்துல ஒரு பொதுவானது பார்த்தோம்னா, ஹாஸ்டல்லையும் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலையும் பசங்கள் வந்து
அப்பா அம்மாவினுடைய பிரிவில் வாழ்கின்றார். இது வந்து பொதுவான விஷயம். வேறுபாடு என்னன்னா ஹாஸ்டல் வந்து ஒரு குருவினுடைய மேற்பார்வையின் கீழ் இயங்குவதில்லை. இப்ப ஹாஸ்டலுக்கு ஒரு வார்டன் இருப்பாரு. அந்த வார்டன் வந்து என்ன ஹாஸ்டல்ல தண்ணி வருதா, மின்சாரம் வருதா, அப்படின்னு சாப்பாடு சரியா வருதா, அதை மட்டும் தான் கவனிக்கும். ஆனா ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமம்னு பார்த்தோம்னா அந்த பிரம்மச்சாரி ஆசிரமம் வந்து ஒரு குருவினுடைய மேற்பார்வையின் கீழ் இயங்குகின்றது. அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து குரு அப்படின்னா யார் ஒருத்தர் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கின்றாரோ, அப்படிப்பட்ட வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிக்வா வேகம், உதர உபஸ்தோ வேகம், இந்த 6 வகையான தூண்டுதல்களை யார் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றாரோ அப்படிப்பட்ட நபரினுடைய மேற்பார்வையில் இயங்குகின்றது. அதுதான் பிரம்மச்சாரி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி. சோ யார் தன்னுடைய புலன்களை யார் கட்டுப்படுத்தி இருக்கின்றாரோ அவர் வந்து அந்த ஆசிரமத்துல இருக்கின்ற மற்ற நபர்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அவர்களை வந்து சில விதிமுறைகளை கடைபிடிக்க வைத்து அவர்களுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கின்ற, பயிற்சி கொடுக்கின்ற, அது பிரம்மச்சாரி ஆசிரமம். ஹாஸ்டல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்டல் வந்து வெறும் வார்டன் வெறும் அங்க சாப்பாடு வருதா அது மாதிரி பார்ப்பாரு. ஆனா ஹாஸ்டல் வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு குருவினுடைய மேற்பார்வையில் இயங்குவதில்லை. ஹாஸ்டல்ல பசங்க வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு வேணாலும் எழுந்துக்குவாங்க. அதை வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டன் வந்து கண்டிக்க போவதில்லை. ஹாஸ்டல்ல பசங்க பல தவறான செயல்களை கூட செய்வாங்க. அதை வந்து ஹாஸ்டல் வார்டன் வந்து கண்டிக்க போவதில்லை. ஆனா ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமம்ங்கிறது வந்து ஏன்னா அதுல வந்து ஆன்மீக கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனால அந்த ஆன்மீக கலாச்சாரத்தை முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக ஒரு குரு வந்து சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகளை கொண்டு வருகிறது. அதே மாதிரி கிரகஸ்த ஆசிரமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து வந்து கிருஷ்ணருடைய சேவைக்கா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து அதற்காக அவங்க வந்து ஒரு கிரகஸ்த ஆசிரமத்துல வாழ்கின்றனர். அதே மாதிரி வானப்பிரஸ்த சன்னியாசி ஆசிரமம். இதனால ஆசிரமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் சொல்றார், அர்த்தம் சொல்றார். நம்ம அந்த ஆன்மீக கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த ஆசிரமம் உயர்ந்தது, இந்த ஆசிரமம் தாழ்ந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு விவகார ரீதியில பார்க்கும்பொழுது சந்நியாச ஆசிரமம் வந்து மற்ற எல்லா ஆசிரமங்களோட விட உயர்ந்தது. சந்நியாச ஆசிரமம், சன்னியாசி வந்து ஒரு சமுதாயத்துக்கே ஒரு குருவாக இருக்கின்றார். ஒரு நடைமுறை விவகார ரீதியாக பார்க்கும்போது. ஆனா ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஆன்மீக கலாச்சாரத்துக்கு கிருஷ்ணருடைய சேவைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா அப்ப வந்து அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இந்த எல்லா ஆசிரமும் ஒரே நிலையில தான் இருக்கு. இந்த ஆசிரமம் உயர்ந்தது, இந்த ஆசிரமம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன்மீக கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா சப்போஸ் ஒரு சன்னியாசி கிருஷ்ணருடைய சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனா ஒரு கிரகஸ்த ஆசிரமத்துல அவங்க வந்து கிருஷ்ணருடைய சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட கிரகஸ்தர்கள் வந்து சன்னியாசியை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு அது ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும்போது. அதனால அந்த கருத்தையும் பிரபுபாத் வந்து எழுதுற. அடுத்த ஸ்லோகம், தஸ்மின் ஸ்வ ஆஸ்ரமே வியாசோ தஸ்மின் ஸ்வ ஆஸ்ரமே வியாசோ பதரி ஷண்ட மண்டிதே ஆசீனோப உபஸ்பிருஷ்ய பிரணிதத்யௌ மனஸ்வயம் தஸ்மின் ஆஸ்ரமே. ஸ்ரீல வியாசதேவர் அந்த இடத்தில் சிறு பல மரங்களால் சூழப்பட்டிருந்த அவரது சொந்த ஆசிரமத்தில் நீரை தொட்டு தம்மை புனிதப்படுத்திக் கொண்ட பின்
தியானம் செய்வதற்காக கீழே அமர்ந்தார். தஸ்மின் ஸ்வ ஆசிரமே வியாசோ பதரி ஷண்ட மண்டித்தே. அந்த ஆசிரமம் வந்து தமிழ்ல இந்த மரங்களை என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு தெரியல. பதரி அப்படின்னு ஒரு மரங்கள், ஒரு வகையான மரம். அந்த மரங்களால சூழ்ந்து இருக்கின்ற அந்த ஆசிரமம், அந்த ஆசிரமம் வந்து அந்த ஆசிரமத்தினுடைய சூழ்ந்து வந்து பல பதரி மரங்கள் இருந்தன. அதனாலதான் பாதராயண அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தோம்னா அந்த அந்த பதரி மரங்களால சூழ்ந்திருந்த அப்படிப்பட்ட இடத்தில் வசித்தவர். அதனாலதான் அவருக்கு வந்து பாதராயண அப்படின்னு சொல்லலாம். அல்லது சுகதே கோஸ்வாமிக்கும் பாதராயண அப்படின்னு வருது. அந்த பதரி மரங்களால சூழ்ந்து இருந்த இடத்தில் வியாசதேவர் தவம் செய்து சுகதே கோஸ்வாமியை மகனாக பெற்றார். அதனால இந்த சுகதே கோஸ்வாமிக்கும் பாதராயண அப்படிங்கிற வார்த்தை பெயர், ஒரு பெயர் இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த பதரி மரங்களால சூழ்ந்திருந்த அந்த சூழ்நிலையில வந்து வியாசதேவர் அமர்ந்து கொண்டு ஆசீன அப உபஸ்பிருஷ்ய, அப்பனா தண்ணீர், தண்ணீரை வந்து உபஸ்பிருஷ்ய தண்ணீரை தொட்டார் அப்படின்னா ஆச்சமனம் செய்தார். ஆச்சமனம் செய்தார். நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம பகவானை வழிபடுவதற்கு முன்னாடி, காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஆச்சமனம் செய்து நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். வியாசதேவர் வந்து முதல்ல ஆச்சமனம் செய்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? மனப்பிரணிதத்யவ் ஸ்வயம், தன் மனதை உபயோகப்படுத்தி அவர் தியானம் செய்ய ஆரம்பித்தார். பிரணிதத்யவ். சோ இங்க பார்க்கும் பொழுது தியானம் செய்ய ஆரம்பித்தார்னா ஏன் தியானம் செய்ய ஆரம்பிச்சார்? என்ன, 5வது அத்தியாயத்துல நம்ம ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். 1.5.12 நினைக்கிறேன். அதோ மகாபாக பவான் அமோகத்ரு சுச்சிஸ்ரவா சத்யரதோ திருதவ்ரதः குருக்கிரமஸ்யா கிலபந்த முக்தையே சமாதினானு ஸ்மரதத் விசேஷ்டிதம். அங்க நாரதர் வந்து வியாசதேவர் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து சமாதி நிலையில் சென்று, சமாதினா அனுஸ்மர, சமாதி நிலையில் சென்று பகவான் மேல தியானம் செய்து பகவானுடைய திருவிளையாடல்களை, அவருடைய லீலைகளை, உருக்கிரமஸ்யா கிலபந்த முக்தையே, அவருடைய லீலைகள் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை, அவர்களுக்கு சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பகவானுடைய லீலைகள் கேட்பதன் மூலமாக அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். அப்படிப்பட்ட லீலைகளை வந்து நீங்கள் சமாதி நிலையில் சென்று அந்த லீலைகளை கண்டு அந்த லீலைகளை நீங்கள் எழுதுங்கள் அப்படின்னு நாரதர் வந்து வியாசதேவர் கிட்ட சொன்னார். அந்த கட்டளையைத்தான் இப்ப வியாசதேவர் பின்பற்றுகின்றார். நீங்கள் சமாதி நிலையில் சென்று பகவானுடைய திருவிளையாடல்களை பற்றி தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அதை கண்டு அந்த லீலைகளை நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். சோ அந்த கட்டளைய 1.5.13 அந்த ஸ்லோகத்தில் சொன்ன அந்த கட்டளையை வந்து வியாசதேவர் பின்பற்றுகின்றார். அதைத்தான் மனக பிரணிதத்யவ் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லோகம். இந்த அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தினுடைய மட்டுமல்ல, பாகவதத்தினுடைய மிக முக்கியமான ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்திலிருந்து இங்க பார்க்கும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வந்து ஒரு பெயர் என்னன்னா சமாதி பாஷா அப்படின்னு சொல்லப்படும். வியாச சமாதி பாஷா அப்படின்னு சொல்லப்படும். வியாசர் வந்து தன்னுடைய சமாதியில் அஷ்டாங்க யோகத்துல 8 நிலை இருக்கு. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி
அப்படின்னு 8 நிலை இருக்கு. அஷ்டாங்க யோகத்துல கடைசி நிலை என்னன்னா சமாதிங்கிற நிலை. இந்த சமாதிங்கிற நிலையில தான் ஒருத்தர் பகவானுடன் நேரடியாக தொடர்பு ஏற்பட்டு பகவானை பற்றி அவர் பகவானுடைய சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றார், தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அதுதான் சமாதி அப்படிங்கிற நிலை. இந்த சமாதி அப்படிங்கிற நிலை ஒருத்தர் இந்த பௌதிக சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அந்த குறிப்பாக சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 குணங்களிலிருந்து விடுபட்டு அந்த சுத்த சத்துவம் அல்லது தெய்வீகமான நிலையில் உள்ள நிலை தான் அந்த சமாதி அப்படிங்கிற நிலை. அந்த சமாதி அப்படிங்கிற ஒருத்தர் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணனுடைய பிடியில இருக்கும் பொழுது, அந்த குணங்களுடைய பிடியில இருக்கும் பொழுது பல தவறுகளை செய்யலாம். அவருக்கு குறிப்பாக ரஜோகுணம், தமோகுணத்தினுடைய ஆதிக்கத்தினால பல விஷயங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனா ஒருத்தர் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில வரும் பொழுது அவர் ஒரு மனிதனுடைய இந்த 4 குறைகள் பிரம, பிரமாத, விப்ரலிப்சா, கரணாபட்டவ அப்படின்னு சொல்லுவோம். புலன்களினுடைய ஒவ்வொரு புலன்களுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சில நம்மளுடைய புலன்களால் எல்லா விஷயத்தையும் முழுவதும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் நம்ம மயக்கத்துல போறோம், அல்லது சில தவறுகளை செய்யறோம். அந்த தவறுகளை மறைக்கிறதுக்கு நம்ம மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 குறைகள் இருக்கு. ஆனா ஒருத்தர் சமாதி நிலைக்கு வரும் பொழுது இது 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை. அந்த நிலையில ஒருத்தர் எதை காண்கின்றாரோ அது அதுல எந்த தவறுமே இருக்காது. ஏன்னா இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்துக்கு அப்பாற்பட்ட நிலை சமாதி. அந்த வியாசதேவர் சமாதியில சென்று அவர் தன்னுடைய சமாதியில எதை காண்டாரோ அதை ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதினார். தன்னுடைய சமாதியில பகவானுடைய எல்லா லீலைகளையும் அவர் பார்த்தார். அதை பாகவதத்தில் எழுதினார். அதனால பாகவத இந்த புஸ்தகத்துக்கு ஒரு பெயர் என்னன்னா சமாதி பாஷா, வியாச சமாதி பாஷா. வியாசர் தன்னுடைய சமாதியில் எதை பார்த்தாரோ அதை எழுதினார் பாகவதத்துக்குள்ள. அதனால இதுக்கு இந்த பேர். சோ அந்த பிரணிதத்யோ அப்படிங்கிற வார்த்தை போன ஸ்லோகத்தில் உள்ள வார்த்தை அவர் பகவான் மேல தியானம் செய்தார். பகவான் குறிப்பாக அவர் சமாதி நிலையில் சென்று பகவான் மேல தியானம் செய்தார், அதை குறிக்கின்றது. இப்ப அந்த சமாதியில வியாசதேவர் என்னென்ன பார்த்தார், எதை பார்த்தார், அது அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்படும். பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்ணம் மாயாம் ச ததபாஸ்ரயம் மொழிபெயர்த்து பொருளை வழங்கியவர் ஆசாபக்தியுடன் சுவாமி சில பிரபுபாதை. இவ்வாறாக அவர் எவ்வித பௌதிக கலக்கமும் இல்லாமல் தனது மனதை பக்தி தொண்டில், பக்தி யோகத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி நிலை பெற செய்தார். இதனால் அவர் பூர்ணமான முழுமுதற் கடவுளையும் அவரது முழு கட்டுப்பாட்டில் உள்ள அவருடைய பகிரங்க சக்தியையும் கண்டார். ஹரே கிருஷ்ணா. பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே. பிரணிஹிதே அமலே. அமலேனா தூய்மையடைந்த மனது மூலமாக. அந்த தூய்மையடைந்த மனது அந்த எப்படி மனது தூய்மை அடைந்தது? பக்தி யோகேன மனசி. பக்தி யோகத்தை கடைபிடித்ததுனால உள்ள தூய்மை அடைந்த மனது. அப்படிப்பட்ட தூய்மை அடைந்த மனது பிரணிஹிதே. பிரணிஹிதேன்னா சஞ்சலமற்ற ஒரு ஒருமித்த மனது.
எந்த விதமான மற்ற சிந்தனைகளால பாதிக்கப்படாத சஞ்சலமற்ற ஒரு ஒருமித்த மனது, பிரணிகிதே அமலே தூய்மையான மனது. அந்த நிலைக்கு எப்படி வந்தது? பக்தி யோகேன மனசி, பக்தி யோகத்தை கடைபிடித்ததனால். சம்யக் பிரணிகிதே அமலேன முழுவதுமான ஒருமைப்படுத்தப்பட்ட முழுவதுமாக தூய்மை அடைந்த அந்த மனது, பக்தி யோகத்தினால முழுவதுமாக தூய்மை அடைந்த, முழுவதுமாக ஒருமிதப்படப்பட்ட அப்படிப்பட்ட மனது. அந்த மனதை உடைய வியாசதேவர் அபஷ்யத் பார்த்தார். எதை பார்த்தார்? புருஷம் பூர்ணம், பூர்ண புருஷரை பார்த்தார். இந்த பூர்ண புருஷம் இது பகவானை குறிக்கின்றது. குறிப்பாக இந்த பூர்ண புருஷம் கிருஷ்ணரை குறிக்கின்றது. நான் 2 ஸ்லோகம் கழிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கோம்னா, யயா சம்மோகிதோ ஜீவோ ஆத்மானம் திரிகுணாத்மகம். இது அடுத்த ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரம பூருஷே அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல வரும். அங்க கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை அந்த பரம புருஷ அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து சொல்லப்பட்டு, அப்ப அந்த பரம புருஷ மற்றும் பூர்ண புருஷ ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அந்த 6வது ஸ்லோகத்துல பரம புருஷரோட சேர்த்து கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த ஸ்லோகத்துல இந்த பூர்ண புருஷர் யாரை குறிக்கிறதுனா கிருஷ்ணர். அவர் வியாசதேவர் கிருஷ்ணரை பார்த்தார். அபஷ்யத் புருஷம் பூர்ணம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்த்தார். மாயாம் ச தத் அபாஸ்ரயம், கிருஷ்ணருடைய மாயா சக்தியை பார்த்தார். இந்த மாயா சக்தி தத் அபாஸ்ரயம், கிருஷ்ணருக்கு பின்னால் நின்று கொண்டு இருந்தது. கிருஷ்ணருடைய ஆதிக்கத்தின் கீழே இந்த மாயா சக்தி இருந்தது. கிருஷ்ணருக்கு பின்னால் நின்று கொண்டு இருந்தது. அபஷ்யத் புருஷம் பூர்ணம், அபஷ்யத் புருஷம் பூர்ணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புருஷம் பூர்ணம் இதுல ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூர்ண புருஷரை பார்த்தார் அப்படின்னு இதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணருக்கு இந்த மாயா சக்தி இருக்கின்றது, இன்னொன்னு ஸ்வரூப சக்தி இருக்கின்றது. மாயா சக்தியினுடைய ஆதிக்கத்தின் கீழே இந்த பௌதிக உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பிராகிருத உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணருடைய ஸ்வரூப சக்தி, அதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா அந்தரங்க சக்தி. அந்த அந்தரங்க சக்தியினுடைய மேற்பார்வையில வைகுண்ட உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அந்தரங்க சக்திக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. கிருஷ்ணருடைய அந்த ஸ்வரூப சக்திக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. சோ வியாசதேவர் அந்த பூர்ண புருஷரை பார்த்தார் அப்படின்னு அவர் கிருஷ்ணரை பார்த்தார். அதோடு அவர் கிருஷ்ணரோடு சேர்ந்து கிருஷ்ணருடைய அந்த பல பிரிவுகளை கொண்ட அந்த ஸ்வரூப சக்தியையும் பார்த்தார் அப்படின்னு இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஆச்சாரியர்கள் சொல்றேன். எப்படி ஒரு ராஜாவை பார்க்கும் பொழுது இவர் ராஜாவை பார்த்தார்னா ராஜா எங்கேயும் தனியாக போக மாட்டார். ராஜாவோடு சேர்ந்து அவருடைய காவலர்கள், பல மந்திரிகள் இருப்பாங்க. அந்த எல்லா நபர்களையும் சேர்ந்துதான் ஒருத்தர் பார்ப்பார். பிரதம மந்திர் அல்லது ஒரு முதல் மந்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதல் மந்திரி யாரும் தனியாக யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கும் பொழுது அந்த முதல் மந்திரி பிரதம மந்திரியோட சேர்ந்து பல செக்யூரிட்டி காவலர்கள் இருப்பாங்க, பல செக்ரட்டரி இருப்பாங்க, மற்ற மந்திரிகள் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்துதான் முதல் மந்திரி பிரதம மந்திரி பார்ப்பாங்க. அதே மாதிரி பூர்ண புருஷோத்தர் பகவான் கிருஷ்ணரை பார்க்கும் பொழுது அவரோடு சேர்ந்து இந்த கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, ஸ்வரூப சக்திகளையும் பார்த்தார் அப்படின்னு அர்த்தம்.
ஆனா விசேஷமாக மாயா சக்தி வந்து கிருஷ்ணருக்கு பின்னால் நின்று கொண்டு இருந்தது. ஸ்வரூப சக்தி வந்து கிருஷ்ணருக்கு பின்னால் இல்ல, கிருஷ்ணரோட சேர்ந்து இருக்கும். ஆனா மாயா சக்தி வந்து கிருஷ்ணருடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது, ஆனா கிருஷ்ணருக்கு பின்னால் இருந்து கொண்டிருந்தது. அதை வியாசதேவர் பார்த்தார். ஏன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில தத்துவவாதிகள் சொல்றாங்க இந்த மாதிரி பகவானும் கூட மாயாவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சில தத்துவவாதிகள் சொல்றாங்க. உருவமற்ற பிரம்மன் வந்து மாயா சக்தியினுடைய பிடியில் வரும் பொழுது, குறிப்பாக சத்துவகுணத்தில் உள்ள மாயா சக்தியினுடைய பிடியில் வரும் பொழுது அந்த உருவமற்ற பிரம்மன் வந்து பகவானாக தோன்றுகின்றார் அப்படின்னு சில தத்துவவாதிகள் சொல்றாங்க. ஆனா அந்த கருத்து வந்து நேரடியாக இந்த ஸ்லோகத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா பகவான் வந்து மாயா சக்தியினுடைய பிடியில வரவே முடியாது. ஏன்னா வியாசதேவர் தன்னுடைய சமாதியில என்ன பார்த்தார்? மாயாம் ச தத் அபாஸ்ரயம். மாயா சக்தி பகவானுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது, அந்த மாயா சக்தி பகவானுடைய பின்னால் நின்று கொண்டு இருந்தது. அதைத்தான் அவர் பார்த்தார். இதெல்லாம் தெளிவாக தெரியுது. இன்னொரு கருத்து என்னன்னா, ஏன் வந்து மாயா சக்தி பகவானுக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கின்றது, அதை பத்தி பார்க்கும் பொழுது இதுக்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி இன்னொரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார். 2வது ஸ்கந்தத்துல 2.5.13 விலஜ்யமானயா யஸ்யா ஸ்தாதும் ஈக்ஷா பதே முயா விமோகிதா விகத்தந்தே மமாகம் இதி துர்தியஹ. மாயா சக்தி வந்து இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர்களை வந்து மயக்கத்தில் ஆழ்த்துகின்றது. அதனால அந்த மயக்கத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் வந்து எப்பொழுதும் மம அகம், இது என்னுடையது, நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தன்னை பத்தியான சிந்தனைகள்லயே அவங்க வந்து மூழ்கி இருப்பார்கள். சோ அந்த மாயா சக்தி வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களையும் மயக்கத்தில் ஆழ்த்துவதனால அந்த மாயா சக்தி வந்து பகவானுக்கு பின்புறம் இருக்கின்றது. கிருஷ்ணர் எங்க இருக்கின்றாரோ அதே இடத்துல மாயா சக்தி இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சூரிய சம மாயா போய அந்த காலம். கிருஷ்ணர் சூரியன் மாதிரி, மாயா வந்து ஒரு இருள் மாதிரி. எங்க சூரியன் இருக்கோ அதே இடத்துல இருள் இருக்க முடியாது. சூரியனுக்கு பின்புறம் தான் அந்த இருள் இருக்க முடியும். அதனால கிருஷ்ணருக்கு பின்புறமாக அந்த மாயா சக்தி இருந்தது, கிருஷ்ணருடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது. அதை வந்து வியாசதேவர் பார்த்தார். இந்த ஸ்லோகத்துல பூர்ண புருஷ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கிருஷ்ணரை குறிக்கின்ற ஒரு கிருஷ்ணரை தரிசனம் பண்ணார். கிருஷ்ணரோடு சேர்ந்து கிருஷ்ணருடைய சொரூப சக்திகளை பார்த்தார். கிருஷ்ணருக்கு பின்புறமாக மாயா சக்தியை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்துக்கு பல விரிவான கருத்துக்களையும் ஆச்சாரிகள் எழுதுறாங்க. இன்னொரு கருத்து, இந்த அபஷ்யத் புருஷம் பூர்ணம், பூர்ண புருஷ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இன்னொரு கருத்து ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பூர்ண புருஷ அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்தவித உபாதிகள் இல்லாத அந்த பகவான், அவரை வந்து வியாசதேவர் தரிசனம் செய்தார். உபாதி அப்படின்னா ஆங்கிலத்துல டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லலாம், லிமிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். உபாதினா உதாரணத்துக்கு நமக்கு வந்து பல உபாதிகள் இருக்கு, உடம்பு சம்பந்தமான உபாதிகள். நான் தமிழன், நான் இந்தியன், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண் அப்படின்னு, நான் இந்த ஜாதியில் பிறந்துள்ளேன், அந்த மாதிரி ஒரு ஜாதி சம்பந்தமான, இந்த மாதிரி இந்த உடம்பு சம்பந்தமான பல உபாதிகள் இருக்கு. உண்மையில நம்ம வந்து ஆத்மா, ஆனா இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது பல உபாதிகள் வருகின்றன. அந்த உபாதிகளோடு நம்ம வந்து பல சமயம் நமக்கு ஒரு பற்று ஏற்படுகின்றது. அதனால யாராவது ஒருத்தர் வந்து அந்த உபாதிகளை பத்தி யாராவது ஒருத்தர் தாழ்த்தி பேசினாங்கன்னா உடனே நம்ம கோபப்படுறோம்.
ஒருத்தர் கவுண்டராக இருக்கார். யாராவது ஒருத்தர் வந்து அந்த கவுண்டர் ஜாதியை பத்தி யாராவது கீழ்த்தரமாக சொன்னாங்கன்னா உடனே அவங்க வந்து கோபப்பட்டு பல சண்டைகள் வருகிறது. அதனால பக்தி, தூய பக்திங்கிறது வந்து சர்வோபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. இந்த எல்லா உபாதிகளை கடந்து நான் பகவானுடைய தொண்டன் அப்படிங்கிற அந்த சிந்தனையுடன் செய்யறதுதான் தூய பக்தி. இந்த பூர்ண புருஷ அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த வித உபாதிகள் இல்லாத, உபாதிக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள பகவான் அவரை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த அர்த்தத்தை ஜீவகோஸ்வாமி சொல்றார். பரம்பொருளுக்கே 3 நிலை உள்ளது. உருவமற்ற பிரம்மஜோதி, எல்லோருடைய ஹிருதயத்துல வசித்து கொண்டிருக்கின்ற, வியாபித்து கொண்டிருக்கின்ற பரமாத்மா மற்றும் பகவான். பரமாத்மா வந்து அவர் இந்த பௌதிக உலகத்துல மட்டும்தான் இருக்கின்றார். பரமாத்மா இந்த பௌதிக உலகத்துல இருந்து கொண்டு இந்த உலகத்தை பராமரிக்கிறதுக்காக பரமாத்மாவாக இருக்கின்றார். அந்த பரமாத்மாவுக்கு வந்து இந்த ஜட இயற்கையுடன், ஜட இயற்கையினால் அவர் எப்பொழுதும் பாதிக்கப்பட மாட்டார். ஆனா ஜட இயற்கையுடன் அவருக்கு வந்து தொடர்பு இருக்கின்றது. அதனால அந்த பரமாத்மாவுக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள ஜட இயற்கையினுடைய அந்த உபாதிகளோடு தொடர்பு இருக்கின்றது. ஆனா அவர் தெய்வீகமான நிலையில் இருக்கின்றார். ஆனா ஜட இயற்கையோடு தொடர்பு இருக்கின்றது. ஜட இயற்கையினால ஆக்கப்பட்டுள்ள சரீரத்துக்குள்ள பரமாத்மா வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா பகவான் பார்த்தோம்னா பகவானுக்கு வந்து இந்த ஜட இயற்கையோட எந்த தொடர்பே கிடையாது. அதனாலதான் அவர் வந்து எந்தவித இந்த உலகத்தில் உள்ள எந்த உபாதிகளுடன் தொடர்பு இல்லாத பகவான், அந்த பூர்ண புருஷோத்தம பகவானை வந்து வியாசதேவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு கருத்து வந்து ஜீவகோஸ்வாமி சொல்றார், இந்த ஸ்லோகத்துல பக்தி யோகேன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பக்தி யோகேன இது வந்து பக்தியினுடைய பிரேம பக்தி அப்படிங்கிற நிலையை குறிக்கின்றது அப்படின்னு சொல்ற. பக்தியிலேயே சாதனா பக்தியினுடைய நிலையும் இருக்கு, பாவ பக்தியினுடைய நிலை இருக்கு, பிரேம பக்தி அப்படிங்கிற நிலை இருக்கு. பிரேம பக்தி தான் பக்தியினுடைய கடைசி நிலை. அந்த பிரேம பக்தியினால தூய்மை அடைந்த மனது. அதனால இது வந்து இந்த இடத்துல பக்தி யோகங்கிறது வந்து பிரேம பக்தியை குறிக்கின்றது அப்படின்னு ஜீவகோஸ்வாமி சொல்கின்றது. அதுக்கப்புறம் எப்படி இந்த பகவான் வந்து இந்த பூர்ண புருஷோத்தமர் பகவான் வந்து ஜட இயற்கை அப்பாற்பட்டு இருக்கின்றார். அதுக்கு வந்து இன்னொரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார். 1.7.23 இந்த மாதிரி கருத்துக்களை வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதருடைய தாத்பரியத்துல பார்த்தோம்னா பகவானை வந்து நம்ம பக்தி யோகத்தின் மூலமாக மட்டும்தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து வியாசதேவர் வந்து தன்னுடைய சமாதியில போகும்பொழுது வியாசதேவர் இந்த பூர்ண புருஷோத்தம பகவானைத்தான் பார்த்தார். பிரபுபாதர் குறிப்பாக சொல்றார், வியாசதேவர் வந்து அந்த உருவமற்ற பிரம்மஜோதியை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்படல, பூர்ண புருஷோத்தம பகவானைத்தான் பார்த்தார். அதனாலதான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, பகுணாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்ற, பல ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒரு ஞானத்தினுடைய மிக பக்குவமான நிலையை அடைந்தவர் வந்து அவருடைய புரிதல் எந்த புரிதலுக்கு வருகின்றார்னா பகவான் வாசுதேவர் தான் உயர்ந்த பரம்பொருள் அப்படிங்கிற அவர் தான் இந்த உலகம் முழுவதுமாக வியாபித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அதை புரிந்து கொண்டு அந்த பகவான் வாசுதேவருக்கு ஒரு ஞானத்தினுடைய பக்குவ நிலையில் வந்த நபர் வந்து அவருக்கு தான் சரணடைகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே கருத்து வந்து இங்கேயும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா வியாசதேவர் வந்து அந்த சமாதி நிலையில
பகவானைத்தான், பூர்ண புருஷோத்தமர் பகவானைத்தான் பார்த்தார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த பூர்ண புருஷோத்தமான பகவான் வந்து இந்த உருவமற்ற பிரம்மஜோதியை விட உயர்ந்த நிலை. அதனாலதான் ஈஷோபநிஷத்துல வந்து 15வது மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தையும் பிரபுபாதர் மேற்கோள் காட்டி சொல்றார். கிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்யா அபிஹிதம் முகம். அந்த 15வது மந்திரத்துல வந்து ஒரு பக்தர் வந்து பிரார்த்தனை செய்யறார், நான் வந்து உங்களுடைய அந்த பகவானுடைய ரூபத்தை பார்க்க விரும்புகின்றேன். இந்த உங்களை மறைத்து கொண்டிருக்கின்ற இந்த உருவமற்ற பிரம்மஜோதி அப்படிங்கிற அந்த திரையை வந்து நீங்கள் நீக்கி விடுங்கள், அந்த திரையை அகற்றி விடுங்கள். அந்த நான் வந்து உங்களுடைய அந்த உருவமுள்ள பகவானுடைய அந்த தனிப்பட்ட உருவமுள்ள பகவானுடைய ரூபத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல ஒருத்தர் பிரார்த்தனை செய்கின்றார். ஈசோபநிஷத்துல வருகின்றது. அப்புறம் பிரபுபாதர் எழுதுறார். சோ இதுல இருந்து இன்னொரு கருத்து என்ன வருதுன்னா, பகவானுக்கு வந்து பல சக்திகள் இருக்கின்றன. அத்வைத்தவாத மதத்துல வந்து பகவானுடைய சக்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பாகவதத்துல பார்க்கும் பொழுது பகவானுக்கு பல சக்திகள் இருக்கின்றன. பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயத்தே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சி. பகவானுக்கு பல சக்திகள் இருக்கின்றன. ஞான சக்தி, கிரியாசக்தி, பலசக்தி, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி. அந்தரங்க சக்தியினுடைய பல பிரிவுகள், சந்தினி சக்தி, சம்மித்த சக்தி, லாதினி சக்தி அப்படின்னு பல பிரிவுகள் இருக்கு. இன்னொரு இடத்துல 16 பிரிவுகள் சொல்லப்பட்டிருந்தன. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. சக்தி, அந்த பல சக்திகளை உடைய அந்த பகவானை அவர் பார்த்தார். இந்த சக்திகளை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வியாசதேவர் எதை பார்த்தார் அது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அதோட இந்த அடுத்த ஸ்லோகத்தோட முடித்துக் கொள்வோம். யயா சம்மோஹிதோ ஜீவ யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதேனர்த்தம் தத்கிருதம் சாபிபத்யதே. தத்கிருதம் சாபிபத்யதே. மொழிபெயர்ப்பு. ஜீவராசி ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் மேற்பட்டவன் என்ற போதிலும் இந்த பகிரங்க சக்தியின் காரணத்தால் தன்னை பௌதீகத்தின் ஒரு விளைபொருள் என்று எண்ணுகிறான். இதனால் அவன் பௌதீக விளைவுகளின் துன்பங்களுக்கு ஆளாகிறான். ஹரே கிருஷ்ண பிரபு. வியாசதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானுடைய பெருமைகளை வர்ணிக்க போகின்றார். அதற்காகத்தான் பகவானுடைய அந்த லீலைகள், பகவானுடைய குணங்கள், அதை பகவானுடைய ரூபத்தை வந்து தன்னுடைய சமாதியில பார்க்கின்றார். ஆனா வியாசதேவர் வந்து பகவானுடைய மாயா சக்தியையும் பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பகவானுடைய லீலைகள், பெருமைகள் அதை பத்தி வர்ணிக்க போகின்றார். அதனால பகவானை பார்த்தார். ஆனா மாயாவை பார்க்கறதுக்கான நோக்கம் என்ன? அந்த மாயா சக்தி பகவானுடைய பின்புறமாக நின்று கொண்டு இருந்தது. இந்த மாயா சக்தியை பார்த்ததற்கான நோக்கம் என்ன? அது வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. யயா சம்மோஹிதோ, அந்த மாயா சக்தியினால மயக்கப்படுத்தப்பட்ட, மாயா சக்தியினால மயக்கத்தில் ஆழ்த்தப்பட்ட ஜீவாத்மா. யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதேன் அர்த்தம். ஒரு ஜீவாத்மா வந்து பர அபி, ஜீவாத்மா இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும், பரக அபி, இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும், ஆனால் இந்த பகவானுடைய மாயா சக்தியினால மயக்கத்தில் ஆழ்த்தப்பட்டதுனால
அந்த ஜீவாத்மா ஆத்மானம் திரிகுணாத்மகம். அந்த ஜீவாத்மா தன்னை இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 குணங்களால ஆக்கப்பட்டுள்ள அந்த சரீரத்துடன் அவர் அபிமானம் செய்து கொண்டு இருக்கின்றார், ஐடென்டிஃபை பண்றார். தேகாபிமானம் அப்படின்னு சொல்றோம். ஜீவாத்மா பரோபி இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும் யயா சம்மோகித இந்த பகவானுடைய மாயா சக்தியினால மயக்கத்தில் ஆழ்த்தப்பட்டதுனால ஆத்மானம் திரிகுணாத்மகம் தன்னை இந்த 3 குணங்களால ஆக்கப்பட்டுள்ள ஜட சரீரம் அல்லது மனது, புத்தி இதனோடு அவர் தன்னை அபிமானப்படுத்திக் கொள்கின்றார். பரோபி மனுத்தேன் அர்த்தம் தத்கிருதம் சாபி பத்தியதே. சோ இந்த 3 குணங்களால ஆக்கப்பட்டுள்ள இந்த பௌதிக உலகம், இந்த பௌதிக சரீரத்துடன் அவர் அபிமானத்தை ஏற்படுத்தி கொண்டதுனால அனர்த்தம் தத்கிருதம் சாபி பத்தியதே. அவர் இந்த 3 குணங்களால ஆக்கப்பட்டுள்ள ஜட சரீரத்தை பெறுகின்றார். 3 குணங்களால ஆக்கப்பட்டுள்ள ஜட சரீரத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த சம்சாரத்தில் ஒரு ஜட சரீரத்தை பெறுகின்றார். தத்கிருதம் சாபி பத்தியதே அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பார்க்கும் பொழுது வியாசதேவர் மாயாவை பார்ப்பதற்கான என்ன நோக்கம் அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கான காரணம் என்னன்னா, வியாசதேவர் பாகவதத்துல பகவானுடைய உயர்ந்த லீலைகள், பெருமைகள், அவருடைய குணங்கள் அதை பத்தி வர்ணிக்க போகின்றார். ஆனா அந்த பகவானுடைய உயர்ந்த லீலைகள், குணங்களை ஒரு ஜீவாத்மா இந்த சம்சாரம் அப்படிங்கிற நோயினால பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த பகவானுடைய லீலைகள், குணங்களை அதை அவரால் அனுபவிக்க முடியாது. எப்படி ஒரு கரும்பு சாறுல இனிப்பு சுவை இருந்தாலும் ஒருத்தர் மஞ்சள் காமாலையினால பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த கரும்பு சாறினுடைய இனிப்பை அவரால் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த 3 குணங்களோடு தன்னை தொடர்பு படுத்தி அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரால இந்த நோயிலிருந்து விடுபடாத நிலையில் இருக்கும் பொழுது, நோயினால பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த பாகவதத்தில் உள்ள பகவானை பத்தியான அந்த உயர்ந்த லீலைகளுடைய சுவையை அவரால் அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த ஜீவாத்மா அதை அனுபவிக்கணும்னா, பகவானுடைய பெருமைகள், குணங்கள் அதை அனுபவிக்கணும்னா முதல்ல அவர் தன்னுடைய நோயிலிருந்து விடுபட வேண்டும். நோயிலிருந்து விடுபட வேண்டும். அப்ப அதுக்கு அவருக்கு மருந்து கொடுக்கப்பட வேண்டும். மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டாக்டர் என்ன செய்யறார்? முதல்ல என்ன நோயின்னு அதை கண்டுபிடிப்பார். என்ன நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பார். அதற்கப்புறம் அவருக்கு மருந்து கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம், அந்த நோயிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் அந்த நபரினால ஒரு நல்ல சாப்பாட்டை அவரால் ருசித்து சாப்பிட முடியும். நோயோடு இருக்கும் பொழுது ஒரு நோயாளினால ஒரு நல்ல சாப்பாடு இருந்தாலும் அவரை ருசித்து சாப்பிட முடியாது. கொழுக்கட்டை அல்லது பால் பாயசம் பண்றீங்க, ஆனா ஒருத்தர் காய்ச்சல் இருக்கும் பொழுது அந்த பால் பாயசத்தை அவரால் ருசித்து சாப்பிட முடியாது. முதல்ல அவருக்கு மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நோய்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவர் மருந்து சாப்பிட்டு நோயிலிருந்து விடுபட்டு வரும்பொழுது அப்ப அந்த பால் பாயசத்தையோ கொழுக்கட்டையோ அவர் ருசித்து சாப்பிட முடியும். அதனால வியாசதேவர் இந்த பாகவதத்துல பகவானுடைய பெருமைகளை எழுத போறாரு. ஆனா ஜீவாத்மா முதல்ல அவருக்கு மருந்து கொடுக்கப்பட வேண்டும்.
அந்த மருந்து கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட என்ன நோயின்னு அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஜீவாத்மாவுக்கிட்ட என்ன நோய் அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நோய் இருக்குன்னா ஆத்மானம் திரிகுணாத்மகம். ஜீவாத்மா இந்த தன்னை அவர் இந்த உண்மையில பார்த்தோம்னா அவர் 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை. அதுதான் ஜீவாத்மாவினுடைய உண்மையான நிலை. ஆனா அப்படிப்பட்ட ஜீவாத்மா ஆத்மானம் திரிகுணாத்மகம், இந்த 3 குணங்களோடு அவர் தன்னை தொடர்பு படுத்தி கொண்டு பார்க்கின்றார். நான் இந்த 3 குணங்களால ஆக்கப்பட்டவன் அப்படின்னு அவர் நினைக்கின்றார். அல்லது 3 குணங்களால ஆக்கப்பட்டுள்ள அந்த சரீரத்தின் மேல அவருக்கு பற்று ஏற்படுகின்றது. அதுதான் அவருடைய நோய். அவருடைய நோய் என்னன்னா இந்த 3 குணங்களோடு தன்னை சம்பந்தப்படுத்தி அதனோடு அபிமானப்படுத்தி பார்க்கின்றார். அதுதான் அவருடைய நோய். அதனாலதான் வியாசதேவர் ஏன் மாயா சக்தியை பார்த்தார்னா அந்த மாயா சக்தியினுடைய ஆதிக்கத்துலதான் ஒரு ஜீவாத்மா இந்த நோயினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார். இந்த 3 குணங்களோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டு அந்த நோயில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அதனால அந்த ஜீவாத்மாவை அந்த நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும், அவருக்கு மருந்து கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த மாயா சக்தியையும் பார்த்தார். இங்க பார்க்கும் பொழுது பிரபுபாதருடைய தாத்பரியத்தை கொஞ்சம் பார்ப்போம், இதோட முடிப்போம். பிரபுபாதர் சொல்றார் இந்த மாதிரி இந்த உலகத்துல இந்த பௌதிக வாழ்க்கையில் இருக்கிற மூல காரணம் அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த சம்சாரத்திற்கான மூல காரணம் என்ன அப்படின்னா ஆத்மானம் திரிகுணாத்மகம். இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களோடு நம்ம தொடர்பு படுத்தி கொண்டு அபிமானப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல இந்த நிலையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் அதை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல வரும். அடுத்த ஸ்லோகத்துல இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான மருந்து என்ன அது அடுத்த ஸ்லோகத்துல வரும். பிரபுபாதர் எப்படி ஒரு ஜீவாத்மா இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை, அதுதான் அவருடைய இயற்கையான நிலை. ஆனா அவர் இப்ப இந்த மாயாவினுடைய பிடியில், இந்த சிறைச்சாலையில் இருக்கின்றார். அதனால அவர் நினைக்கிறார் நானும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தினுடைய அதனால தான் நானும் பிறந்துள்ளேன், அதனுடைய கலவையினாலதான் நான் பிறந்துள்ளேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அவர் இந்த சரீரத்தோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கின்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார் இதற்கான மூல காரணம் என்ன? பகவானுடைய மாயா சக்தி. பகவான் இந்த ஜீவாத்மாவை தன்னுடைய மாயா சக்தியின் பிடியில இவரை பிடித்து தள்ளணும் அப்படின்னு பகவானுக்கு ஒரு ஆசை கிடையாது. பகவான் இந்த ஜீவாத்மாக்களை இந்த மாயா சக்தியினுடைய பிடியில போட வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவதில்லை. அவர் மாயா சக்தியினுடைய செயல்பாட்டுல அவர் தன்னுடைய தலை நீட்ட மாட்டார், அவர் தன்னுடைய தலையை காமிக்க மாட்டார். எப்படி ஒரு அன்பான தந்தை அவர் தன்னுடைய குழந்தைக்கு குழந்தைகளுக்கு அனாவசியமாக தண்டனை கொடுக்க விரும்ப மாட்டார். ஆனா அதே சமயத்துல அவருடைய குழந்தைகள் சில தவறான வழியில போகும் பொழுது அந்த அன்பான அப்பா தன்னுடைய குழந்தைகளை ஒரு வாத்தியார் கிட்ட கொடுத்து சொல்லி, இவரை திருத்துங்க, இவருக்கு நல்ல என்னுடைய பையன் நிறைய சேட்டை செய்யறான், பல தவறுகள் செய்யறான், இவரை நீங்க ஸ்கூல்ல நல்லா நீங்க கவனிங்க அப்படின்னு அப்பா அந்த ஒரு வாத்தியார் கிட்ட ஒப்படைக்கிறார். அதே மாதிரி பகவான் இந்த ஜீவாத்மாக்களை மாயா சக்தியின் கீழ் அவர் ஒப்படைக்கின்றார் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அப்படி ஒப்படைத்ததுக்கு அப்புறமா அந்த பகவான் அந்த ஜீவாத்மாக்களுடைய நன்மையை மட்டும்தான் அவர் விரும்புகின்றார், நன்மையை மட்டும்தான் விரும்புகின்றார். எப்படி ஒரு ராஜா ஒரு குற்றவாளிகளை
சிறைக்கு அனுப்பி அந்த சிறையில வந்து சில சூப்பரிண்டென்டென்ட் இருப்பாங்க. இந்த சூப்பரிண்டென்டென்ட் அவருடைய மேற்பார்வையில அந்த சிறை கைதிகளை வந்து ஒப்படைக்கின்றார். ஆனா ராஜாவினுடைய ஆசை என்னன்னா இவர்கள் வந்து திருந்தி நல்ல குடிமகனாக ஆக வேண்டும் அப்படின்னு அந்த ராஜா வந்து விரும்புகின்றார். இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எழுதப்பட்டுள்ளது பிரபுபாதருடையது. சோ இப்ப இந்த ஒரு ஜீவாத்மா இந்த மாயாவினுடைய பிடியிலிருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பகவானிடத்தில் சரணடைய வேண்டும், பக்தி யோகம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த நோய்க்கான மருந்து. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால அந்த பக்தி யோகத்தை பத்தியும் பிரபுபாதர் எழுதுறார். சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் வந்து அவர்களை வந்து சரியான வழியில கொண்டு வர்றதுக்கு வந்து பகவான் வந்து 2 விதத்துல உதவி செய்யறார். ஒரு விதத்துல எப்படி உதவி செய்யறாருன்னா இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களுக்கு வந்து தன்னுடைய மாயா சக்தி மூலமாக பல கஷ்டங்களை கொடுக்கின்றது. ஆத்தியாத்மிக கிளேஷ, ஆதி பௌத்திக கிளேஷ, ஆதி தெய்வீக கிளேஷ, நம்மளோட உடம்பு மனதில் இருந்து வருகின்ற கஷ்டங்கள், மற்ற உயிரினங்களிலிருந்து வருகின்ற கஷ்டங்கள், இயற்கையின் சீற்றத்தினால வருகின்ற கஷ்டங்கள், மற்றும் பிறப்பு, இறப்பு, மரணம், முதுமை இதனால வருகின்ற கஷ்டங்கள். அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்து அந்த ஜீவாத்மாக்களை திருத்துகின்றார். இன்னொரு வழியாக எப்படி அவர் திருத்தத்துக்கு முயற்சி செய்யறாருன்னா பகவான் வந்து தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகின்றார். அப்படின்னா ஒரு குரு மூலமாக, பக்தர்கள் மூலமாக தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி அந்த பக்தர்கள் மூலமாக அந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களை வந்து அவர்களுக்கு சரியான பாதை வந்து ஞாபகப்படுத்துகின்றார். சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறது, பக்தி யோகத்தை பத்தி அவர் வந்து ஞாபகப்படுத்துகின்றார். அப்ப பகவான் வந்து 2 விதமாக வேலை செய்யறார். ஒரு ஜீவாத்மாக்களுக்கு வந்து எப்படி ஒரு சிறைச்சாலையில பார்க்கும்பொழுது சிறைச்சாலையில அந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வந்து பல தண்டனைகளை வந்து கொடுக்குறாங்க, அது ஒரு வகையானது. அதே சமயம் இந்த சிறைச்சாலையில அந்த உள்ள கைதிகளுக்கு வந்து சில அவங்களை வந்து ஒரு நல்ல கருத்துக்களை அங்க வந்து சில லெக்சர்ஸ் அந்த மாதிரி கூட வைப்பாங்க. அந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வந்து ஒரு சரியான சிந்தனை கொடுப்பதற்காக சில சமயம் சில லெக்சர்ஸும் வைப்பாங்க. வெளியில இருந்து யாராவது வந்து இந்த சிறைச்சாலைக்கு சரியான சிந்தனை கொடுப்பதற்காக. இந்த மாதிரி 2 வகையா அந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை திருத்துவதற்காக முயற்சி ஏற்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பகவானும் செய்யறார் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அப்படி பார்க்கும் பொழுது பகவான் வந்து பரமாத்மாவாக இருந்து கொண்டு ஜீவாத்மாவுக்கு ஒரு குருவாக இருக்கின்றார். அதே சமயத்துல பகவான் வந்து வெளியில வந்து ஒரு பக்தர் அல்லது ஒரு பிரதிநிதியை அனுப்பி அவர் மூலமாகவும் ஒரு ஜீவாத்மாவுக்கு குருவாக இருக்கின்றார். இந்த மாயா சக்தி மூலமாகவும் அந்த மாயா சக்தி மூலமாக ஒரு ஜீவாத்மாவுக்கு சரியான அவ்வப்போது கஷ்டம் கொடுத்து தண்டனை கொடுத்து அதன் மூலமாக அவரை சரியாக திருத்துவதற்கு முயற்சி செய்கின்றார். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதோடு முடித்துக் கொள்வோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி? இந்த தாத்பரியங்கள்லாம் பொருளுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நிதானமாக படிக்கணும். பிரபுபாதருடைய அருமையான பொருளுரை நீங்க அப்புறம் நீங்க வந்து நிதானமா படிக்கலாம். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கேள்விகள் இல்லை. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रीमद् प्रभुपाद की जय, गौर भक्त वृंद की जय।